சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களுக்கு காரணமே புரியாது. திடீரென மனசுடைந்து போகும். காரணமே இல்லாமல் கண்ணீர் வரும். எல்லாரும் இருந்தாலும் உள்ளுக்குள் தனிமை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இல்லை, நான் முழுசாக தனியே இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு உள்ளுக்குள் இருக்கும். உங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்கா? அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்று நாம் பார்க்க போகிறது சிவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் சில உண்மையான அறிகுறிகள் பற்றித்தான். இது கற்பனை இல்லை, பல சிவபக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள். அதில் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு கூட பொருந்தலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நேரத்தில் தனிமையை உணர்கிறோம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனா, இறைவன் உண்மையிலேயே இருக்கிறாரா என்றெல்லாம் மனதில் கேள்வி வரும் நேரம் இருக்கும். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், இறைவன் எல்லோரிடமும் இருந்தாலும் சில நேரங்களில் தன்னுடைய இருப்பை நமக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். அது நேராக வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லும் விதமாக இருக்காது. சில அறிகுறிகள் மூலம், சில அனுபவங்கள் மூலம், சில விசித்திரமான தருணங்கள் மூலம் நம்மை அவர் தொட ஆரம்பிப்பார். அதுவும் குறிப்பாக சிவன். அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் அவர் அருகில் வந்துவிட்டால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஆரம்பிக்கும். இன்று பலர் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அனுபவிக்கிறார்கள், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆத்மீக அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. சிலருக்கு திடீரென ஓம் நம சிவாய கேட்க வேண்டும் போல தோன்றும். சிலருக்கு கோவிலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அதிகமாகும். சிலருக்கு இரவு நேரத்தில் சிவனை நினைத்த அழுகை வரும். சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் சிதறிப்போன நேரத்தில் கூட உள்ளுக்குள் விசித்திரமான ஒரு தைரியம் இருக்கும். இவை எல்லாம் சாதாரண விஷயங்கள் மட்டுமில்லை, சிவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள். முதலாவது அறிகுறி, திடீரென்று உள்ளுக்குள் அமைதியை தேட ஆரம்பிப்பது. ஒரு காலத்தில் சண்டை, கோபம், ஆசை, வெளிப்புற வாழ்க்கை இதிலேயே மனம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இவை எல்லாம் இருந்தும் மனசுக்கு நிம்மதி இல்லையே என்று உள்ளுக்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் ஆரம்பம். சிவன் என்பது அழிவின் கடவுள் மட்டுமில்லை, அமைதியின் வடிவம், மனசத்தத்தை அமைதியாக்கும் சக்தி. அதான் சிவன் அருகில் வர ஆரம்பித்தால் முன்பு பிடித்த விஷயங்கள் கூட மெதுவாக வெறுமையாக தோன்றும். மக்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை உணர்வு வரும். சத்தமான இடங்களில் மனம் இருக்காது, அமைதியான இடம் தேடும். சிலருக்கு இரவு நேரம் மிகவும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் இரவு அமைதியில்தான் மனம் இறைவனை அதிகமாக உணரும். இரண்டாவது அறிகுறி, அழுகை அதிகமாகும். இதை கேட்டு சிலர் ஆச்சரியப்படலாம். இறைவன் அருகில் இருந்தால் சந்தோஷம்தானே வரணும், ஏன் அழுக வரும்? ஆனால் உண்மையான ஆத்மீக அனுபவங்களில் கண்ணீர் மிகவும் முக்கியமானது. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் அழுகை வரும். சிவன் பாடல்கள் கேட்டால் கண்கள் கலங்கும். கோவிலில் நின்றால் மனம் உடைந்து போகும். ஓம் நம சிவாய கேட்டால் உள்ளுக்குள் ஏதோ உருகும். இது பலவீனமில்லை, பல வருடங்களாக மனதில் இருந்த பாரம் வெளியேற ஆரம்பிக்கும் அறிகுறி. சிவன் அருகில் வரும்போது மனதில் அகம்பாவம் உடையும், அதனால்தான் கண்ணீர் வரும். மூன்றாவது அறிகுறி, தவறான மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்து விலக ஆரம்பிப்பார்கள். இதை பலர் சாபம் என்று நினைப்பார்கள். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாயிட்டேன் என்றெல்லாம் வருத்தப்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. சிவன் வாழ்க்கையில் துணியும் போது நம்மை அழிக்கும் மனிதர்களை மெதுவாக விலக்க ஆரம்பிப்பார். சில நட்புகள் உடையும், சில உறவுகள் விலகும், சில இடங்களில் பிடிக்காமல் போகும். ஏன் தெரியுமா? உங்கள் ஆத்மா மாற ஆரம்பிக்குது. முன்பு பொய்யான விஷயங்களில் சந்தோஷப்பட்ட மனம் இப்போது உண்மையை தேட ஆரம்பிக்கிறது. நான்காவது அறிகுறி, சிவன் தொடர்பான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் கண்களில் பட ஆரம்பிக்கும். எங்கே பார்த்தாலும் ஓம் நம சிவாயா, சிவன் பாடல்கள், நந்தி படம், திருவாசகம், சிவன் குவாட்ஸ், சிவன் வீடியோக்கள். சிலர் சொல்வார்கள், எனக்கு தெரியல, ஆனால் எங்கே பார்த்தாலும் சிவன் சம்பந்தமான விஷயம்தான் வருதுன்னு. அது சும்மா அலோகிரிதம் மட்டுமில்லை, சில நேரங்களில் இறைவன் நம்மை அழைப்பார், நம்முடைய மனதை மெதுவாக திருப்ப ஆரம்பிப்பார். ஐந்தாவது அறிகுறி, கஷ்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான தைரியம் இருக்கும். வெளியில் வாழ்க்கை சிதறி இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் உடைந்து இருக்கலாம், உடல் வலி இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரல் இருக்கும், நீ விழமாட்டே, நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதுதான் சிவன் தரும் சக்தி. சிவபக்தர்களின் வாழ்க்கையை கவனித்தால் புரியும், அவர்களுக்கு கஷ்டம் வராததில்லை, ஆனால் அவர்கள் முற்றிலும் உடைந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் யாரோ ஒரு மறைமுக சக்தி அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கும். ஆறாவது அறிகுறி, தனிமையில் சிவனை நினைக்க ஆரம்பிப்பது. முன்பு ஃப்ரீ டைம் கிடைத்தால் உடனே ஃபோன் எடுத்திருப்போம், ஆனால் ஒரு கட்டத்தில் அமைதியாக உட்கார்ந்து இருக்கவே மனம் விரும்பும். சிலர் இரவு வானத்தை பார்த்து கொண்டே சிவனை நினைப்பார்கள். சிலர் மெதுவாக ஓம் நம சிவாய சொல்ல ஆரம்பிப்பார்கள். சிலர் பேச யாரும் இல்லாத நேரத்தில் சிவனிடம் பேச ஆரம்பிப்பார்கள். இதுதான் உண்மையான பக்தியின் தொடக்கம். பெரிய பூஜைகள் மட்டும் பக்தி இல்லை, மனதில் இறைவனை உணர ஆரம்பிப்பது தான் உண்மையான பக்தி. ஏழாவது அறிகுறி, பாவ உணர்வு அதிகமாகும். முன்பு செய்த தவறுகள் நினைவுக்கு வரும்.
யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மனம் வருந்தும், அகம்பாவம் குறையும். ஏன், சிவன் அருகில் வரும்போது மனம் சுத்தமாக ஆரம்பிக்கும். ஒரு கண்ணாடியில் தூசி இருந்தால் முகம் தெரியாது, அதை துடைத்தால் தான் அது தெளிவாக தெரியும். அதே போல மனம் சுத்தமாக ஆரம்பிக்கும் போது நம்முடைய தவறுகளும் நமக்கே தெரியும். அது ஆத்மீக வளர்ச்சியின் அறிகுறி. 8வது அறிகுறி, சில விசித்திரமான அனுபவங்கள். இதை எல்லாரும் அனுபவிக்க மாட்டார்கள், ஆனால் சிலருக்கு வரும். சிவன் கோவிலில் சென்றவுடன் உடம்பு சிலர்க்கும். விபூதி வாசனை திடீரென்று வரும். மனதில் கேட்ட கேள்விக்கு எங்கிருந்தோ ஒரு பதில் கிடைக்கும். சில நேரங்களில் கனவில் சிவன் கோவில் தெரியும். இவை எல்லாவற்றையும் மூட நம்பிக்கை என்று சொல்லிவிட முடியாது, ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் அதிசயம் என்றும் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இறைவன் நம்முள் இருக்கும்போது மனம் அதை உணர ஆரம்பிக்கும். 9வது அறிகுறி, மற்றவர்களின் வலியை உணர ஆரம்பிப்பது. முன்பு நமக்கு நாமே முக்கியம், ஆனால் இப்போது யாராவது அழுதால் மனம் பாதிக்கப்படும். மிருகங்களின் துயரங்கூட மனதை காயப்படுத்தும். கருணை அதிகமாகும். ஏன் தெரியுமா? சிவன் என்பது கருணையின் வடிவம். அதனால் சிவன் நம்முள் வேலை செய்ய ஆரம்பித்தால் கொடூரம் குறைந்து கருணை அதிகமாகும். 10வது அறிகுறி, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பது. பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? நான் ஏன் பிறந்தேன்? இந்த வாழ்க்கையின் உண்மை என்ன என்று கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இந்த கேள்விகள் சாதாரணம் இல்லை. ஆத்மா விழிக்க ஆரம்பிக்கும் போது வரும் கேள்விகள். பலர் வாழ்க்கை முழுக்க சாப்பிட்டு சம்பாதித்து சண்டை போட்டு இறந்து போகிறார்கள், ஆனால் சிலருக்கு மட்டும் உள்ளுக்குள் ஒரு தேடல் ஆரம்பிக்கும். அது இறைவன் அழைக்கும் நேரம். சில நேரங்களில் நாம் நினைப்போம், நான் சிவனை தேடுகிறேன் என்று. ஆனால் உண்மையில் சிவன்தான் நம்மை தேட ஆரம்பித்திருப்பார். ஏனென்றால் உண்மையான பக்தி மனிதர்களால் உருவாக்கப்படுவதில்லை, அது அருளால் வருவது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு கீழே விழுந்திருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு உடைந்து போயிருந்தாலும், ஒரு நாள் மனதார சிவா என்று அழைத்தால் அந்த அழுகையை சிவன் கேட்காமல் இருக்க மாட்டார். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் இருந்தால் பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்திருக்கலாம். சில பிரிவுகள் நடந்திருக்கலாம், சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம், மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் அந்த இருளுக்குள் கூட உங்களை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதுதான் சிவன். அவர் எல்லா நேரமும் சத்தமாக வரமாட்டார், அமைதியாக வருவார். ஆனால் அவர் வந்துவிட்டால் மனிதனின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அதனால் மனம் உடைந்த நேரங்களில் கூட ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள். நீங்கள் தனியாக இல்லை, சிவன் உங்களுடன் இருக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி மனதார சொல்லுங்கள், ஓம் நம சிவாயா. சில நேரங்களில் அந்த 5 எழுத்துக்கள் கூட உடைந்த மனதுக்கு உயிர் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சமாவது அமைதியை கொடுத்திருந்தா, சிவனை பற்றி இப்படிப்பட்ட ஆத்மீக வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்திருந்தால் ஓம் நம சிவாயன்னு கமெண்டில் எழுதுங்க. ஓம் நம சிவாய்.